Hi friends, welcome to Laddu's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பால் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். யூசுவலா எல்லார் வீட்லயும் தேங்காய் பால் புலாவ், தேங்காய் சாதம் இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்போம். அதே மாதிரி தேங்காய் பால் பிரியாணி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். அதோட இல்லாம வீடியோவோட நடுவுல ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் இல்லனா குக்கிங் டிப்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். இனிமே வரப்போற எல்லா வீடியோஸ்லயும் அது தொடர்ந்து வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிச்சனில் குக்கிங்கில் என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதோட ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் பால் 1 கப், பாஸ்மதி ரைஸ் 1 கப், தேங்காய் எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு, பிரியாணி ஸ்பைசஸ் சிறிதளவு, பெரிய வெங்காயம் 3, தக்காளி 1, இஞ்சி சிறிய துண்டு, பூண்டு 6 பல், கரம் மசாலா சிறிதளவு, முந்திரி 15 நம்பர், கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, தயிர் 1/4 கப், பச்சை மிளகாய் காரத்திற்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1/2 கப் தண்ணி எடுக்க போகிறேன். 1 கப் இப்போ சேர்த்துக்கலாம், 1/2 கப் கடைசியாக சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு ஃபில்டரில் சேர்த்து பாலெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீதி இருக்க 1/2 கப் தண்ணியை மிக்சியில் சேர்த்து கழுவி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பால் நமக்கு தனியாக வந்துடும். அவ்வளோதான், நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயாச்சு. இப்போது பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சு அதில் 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, மராட்டி முக்கு, பட்டை 2 துண்டு, நட்சத்திரப்பூ 1, கிராம்பு 3, ஏலக்காய் 3, ஃப்ளேவருக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முழு டிஷ்க்கும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் நீள நீளமாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட், இது நல்லா கிண்டிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், வெங்காயம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொத்தமல்லியில் பாதி அளவு புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல, ஓரளவுக்கு குக் ஆனா போதும்.
அது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3/4 கப் தேங்காய் பால், 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேருங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால் இதோட ஃப்ளேவர்லாம் கொலாப்ஸ் பண்ணிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக மட்டும் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க, கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு. நான் இதில் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி கழுவி ஊற வச்ச 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ரைஸ் யூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுலேயே நல்லாயிருக்கும். சேர்த்தாச்சு. பாருங்கள், அரிசி இந்த தேங்காய் பால் இந்த தண்ணியிலலாம் மூழ்கிற அளவுக்கு தான் இருக்கணும். தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. கரெக்டாக ஒரு கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போது இதை குக்கர் மூடி போட்டு 2 விசிலுக்கு வச்சு எடுத்துடலாம். குக்கர் விசில் வரட்டும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிடுறேன். நம்ம ஆல்ரெடி குக்கரில் குழையாமல் எப்படி பிரியாணி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எங்களுக்குலாம் 1 விசில் வச்சாலே சாதம் குழஞ்சிடுது குக்கரில், எப்படி 2 விசிலுக்கு சாதம் கரெக்டான பதத்துக்கு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். குக்கரில் எப்போ சாதம் பண்ணாலும் சரி, பிரியாணி பண்ணாலும் சரி, என்ன ரைஸ் குக்கரில் நீங்கள் பண்ணாலும் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ரைஸ் எல்லாம் கரெக்டான பதத்துக்கு குக் ஆகி வரும், நமக்கு அடி பிடிக்காமையும் வரும். இப்போது நமக்கு குக்கர் விசில் வரப்போகுது. குக்கர் நமக்கு 2 விசில் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நமக்கு ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு. இப்போது 5 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம குக்கர் ப்ரெஷரில் சுத்தமாக இறங்கிடுச்சான்னு பார்க்கலாம். குக்கர் ப்ரெஷர்லாம் நமக்கு இறங்கியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்க, நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ரைஸ் பாருங்க எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு, கொலையில. இங்கே பாருங்க, அடியில் கிண்டி காட்டுறேன். அடி பிடிக்கவும் இல்லை. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஃப்ளேவர் தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இதை பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது கூட மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கிரேவி, எக் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை, கோவக்காய் ஃப்ரை, எண்ணெய் கத்திரிக்காய், காளான் கிரேவி, இப்படி எது கூட சேர்த்து சாப்பிட்டாலும் இதோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.